கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எலோஹிம் விடுதலின் வார்த்தையின நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த புதிய மாதத்தின் இந்த காலை நேரத்தில் தேவன் உங்களோடு இடைப்படுவார். கர்த்தர் நம்மளை 5 மாதங்கள் நம்மளை இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். சேர்ந்து உற்சாம நல்ல கையில தட்டி கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவாம். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வாம். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வாம். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டான். துதி போரை கைவிட மாட்டான். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டான். துதி போரை கைவிட மாட்டான். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவாம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவாம். எல்லார் கண்களை மூடி சொல்லுவாமா? தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. உயிரோடு இருக்கிறார். துதிக்கிறவரை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். 5 மாதங்கள் எங்களை பாதுகாத்தாரே, எங்களை பலப்படுத்தினாரே, எங்களை அபிஷேகத்தாரே, இதுவரை உதவி செய்து இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார். எம்மட்டு கூட இருந்தவர் இனியும் கூட இருக்க போகிறார். வருஷத்தின் நடு பகுதிகளில் 6வது மாதத்தில் வந்திருக்கிறோம். துதிக்கிறவர்களை கர்த்தர் நடத்த வல்லவர் என்பதை எங்களை அறிந்திருக்கிறையா. ஆவியானவரே, எங்களை தொடர்ந்து இடைப்படுங்க, நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த புதிய மாதத்தின் காலை நேரத்தில் உங்களோடு நான் பேசும்படியாக எடுத்துக்கொண்டதான தீர்க்கதரிசனம் உள்ள ஒரு வார்த்தை. உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த காலை நேரத்தில் கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. மோசையோடு ஆண்டவருடைய கரம் இருந்தது. அந்நிய தெய்வம் அல்ல, மோசேவே ஆண்டவர் வழி நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் 5 மாதங்கள் நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். இந்த 6வது மாதத்தில் ஆண்டவர் கிருபையாய் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களை, அவர் நடத்துகிற ஆண்டவர். இம்மட்டும் உதவி செய்தார், இம்மட்டும் நடத்தினார், இனிமேல் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உங்களை நடத்தினாருங்க, வேற யாரும் உங்களை நடத்தலை, வேற எந்த அந்நிய காரியங்களும் உங்களை நடத்தவில்லை. ஆண்டவரே கர்த்தரை நடத்தினார். ஆண்டவர் நடத்தும் போது அந்த நடத்திப்பு எப்படி இருக்குமா, கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை எப்படி நடத்த போகிறார் என்று சொல்லி நான் பார்க்க போகிறோம். வாசிங்க எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி
மகா வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவாராம். இந்த 6வது மாதத்துக்குள்ள வந்திருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்த போகிறார். இந்த ஒரு புதிய 6வது மாதம் அப்படின்னோடனே எல்லாருக்குள்ள ஒரு பெரிய பயம் கலக்கம் இருக்கும். பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கணும், கல்லூரியில் சேர்க்கணும், பிள்ளைகளுக்கான அநேக யூனிஃபார்ம் வாங்கணும், புக்ஸ் வாங்கணும், நோட்டு வாங்கணும், அநேக கமிட்மெண்ட் இருக்கும். ஒருவேளை ஊழியக்காராக எங்களுக்கு கூட ஒருவேளை இந்த மே மாதத்திலேயே அதை குறித்ததான ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்கும். என்ன செய்ய போகிறோம், பிள்ளைகளுக்கு ஃபீஸ்க்கு எப்படி கட்டணும், பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை எப்படி சந்திக்கணும்னு சொல்லி ஒருவேளை ஊழியக்காரர் எங்களுக்குள்ளுமே சில நேரங்களில் அந்த ஒரு பயம் இருக்கும். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர்களை நடத்துவார். ஒருவேளை இந்த மாதத்தில் அநேகருக்குள்ளே இருக்கும், ஆண்டவர் என்ன செய்ய போகிறோம், என் பிள்ளைகளை எந்த ஸ்கூலில் எந்த காலேஜில் என்ன செய்ய போகிறோம். ஒருவேளை அதை நாங்கள் பிள்ளைகளை சரியான கல்லூரியில் சேர்ப்பதற்கு எங்களுக்கு பொருளாதார ஒரு அவசியமாக இருக்குது. இந்த பொருளாதாரம் இல்லைன்னா பிள்ளைகளை ஒருவேளை நல்ல கல்லூரியில் சேர்க்க முடியாதோ, பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒருவேளை மாறிடுமோ, அநேக யோசனையோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிற இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்கள் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவார். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். பாருங்க, நித்தமும் நடத்துவார். ஒரு நாள் கூட குறையே இல்லாமல் நடத்துவார். டெய்லி தினந்தோறும் நடத்துவார். ஒரு நாள் கூட உங்களை ஆண்டவர் வெறுமையாக விட மாட்டாருங்க, பட்டினியாக விட மாட்டாரா. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துகிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க பாருங்கள். அடுத்து எப்படி நடத்துவாரா? சங்கீதம் 78:53 வாசிக்கலாம். சங்கீதம் 78:53. அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்களை பயப்படாதபடிக்கு அவர்கள் எப்படி வழி நடத்தினாரா? பத்திரமாய் வழி நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக குழப்பம் இருந்தது, தடைகள் இருந்தது. ஆடு மாடு எல்லா மிருக ஜீவன்கள் மற்றும் மனுஷர்கள், பிள்ளைகள், குழந்தைங்க, வாலிப எல்லாரையும் அவங்க என்ன செஞ்சாங்க, எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு ஆண்டவர் வந்தார். அப்படி அவர்கள் நடத்தி கொண்டு வரும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பயப்படாதபடிக்கு பத்திரமாய் வழி நடத்தினார். வனாந்திரத்தில் அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நடத்தினாராங்க? பத்திரமாய் வழி நடத்தினார். பத்திரமா நடத்துவாருங்க. அநேகருக்கு பயம் இருக்கும், ஐயோ பிள்ளைய நம்ம ஸ்கூலில் சேர்த்துட்டோம், பிள்ளை எப்படி படிக்க போகிறான்னு தெரியலையே. புதிய ஸ்கூலுக்கு 10th போயிட்டான், +2 போயிட்டான், கல்லூரிக்குள்ளே போயிருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு புது டீச்சர் வர போகிறாங்க, ஒரு புதிய ஃப்ரெண்ட்ஸ் வர போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, ஒரு பயம் இருக்குதா? ஒருவேளை புதிய வேலை ஸ்தலத்துக்குள்ளே நான் போகிறேன், என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியல. புதிய மாதத்துக்குள்ளே வருகிறேன், என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியலை. ஏதோ ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குதாங்க. எப்படி இருக்க போகுது? பிள்ளை பத்திரமா இருப்பானா? கணவன் பத்திரமா போய் வருவாரா? பிரயாணங்கள், வேலை காரியங்கள் ஒரு பத்திரமான ஒரு சூழ்நிலை, பாதுகாப்பான சூழ்நிலை இருக்குமா? ஒரு சந்தேகத்தோட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் பத்திரமா நடத்துவாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமான வழியில் நடத்தினார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தை வேலை காரியங்களில் கர்த்தர் பத்திரமாய் உங்க கூட இருந்து அவர் வழி நடத்துவாருங்க. எத்தனை பேர் அமேன் சொல்றீங்க? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருந்து பத்திரமா பாதுகாப்பாக நடத்துவார். ஸோ பத்திரம்ன்றது என்னன்னா மதிப்புள்ளது. பிள்ளைகள் மதிப்புள்ளவங்க. ஆமாம், அப்படிதானே? பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்குற சொத்து, பிள்ளைகள் தேவன் கொடுக்குற பெரியதானே சொத்து. அப்போ பிள்ளைகளுக்கு எல்லா பெற்றோரும் முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரே பிள்ளை, 2 பிள்ளை, +2 படிச்சுட்டான், 10th முடிச்சுட்டான், பத்திரமா என் பிள்ளையை பார்த்துக்கங்க சொல்லுவோம். ப்ரொஃபஸர்கிட்ட, ஸ்டாஃப்கிட்ட சொல்லுவேன், என் பிள்ளை நல்லா பத்திரமா பார்த்துக்கங்க சார், அவன் நல்லா படிக்கணும் சார், எதனாலும் என்கிட்ட சொல்லுங்க. அநேக நேரங்களில் பிள்ளைகள் நமக்கு சொத்து. ஆனால் அன்னைக்கு பாதுகாப்பற்ற இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த இந்த பூமியில் பிள்ளைகளை குறித்து பெற்றோர்களுக்கு ஒரு பக்கம் பயம். ஒருவேளை நல்ல ஸ்கூலு, நல்ல காலேஜ், ஆனால் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நல்ல ஃப்ரெண்ட்ஸா? அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் நல்ல சூழ்நிலையாக இருக்குமா? என் பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருக்குமா? என் போகிற காரியங்களில், வேலை காரியங்கள் நல்ல பாதுகாப்பு இருக்குமா? ஆனால் கர்த்தர் சொல்கிறாருங்க, இந்த மாதத்தில் பத்திரமா உங்களை வழி நடத்த போகிறாரு. எத்தனை பேர் அம்மன்னு சொல்கிறீங்க? கலங்காதீங்க, பயப்படாதீங்க, தேவன் உங்களை பத்திரமாய் வழி நடத்துவா. உபாகமம் புஸ்தகம் 1:31 வாசிக்கலாமே. உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நல்ல கவனிங்க. ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல, பிள்ளைய தகப்ப என்ன செய்வாரு? கீழே இறக்கி விட மாட்டார். திருவிழா கூட்டமோ வேற ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு, கூட்டமான இடங்களுக்கு போகும் பொழுது பிள்ளை என்ன செய்வாங்க? தோளில் தூக்கி வச்சுட்டு வருவாங்க. பிள்ளை எங்கேயா தடுமாறி விழுந்துருவா. பத்திரமா பிள்ளையை பெற்றோர்கள் பார்க்கறது போலதான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார்? பத்திரமாய் அவர்களை சுமந்து கொண்டு வந்தார்.
உங்களை பத்திரமா அன்று பாதுகாப்பாருங்க. அவர் எங்கே வச்சு உங்களை பாதுகாக்கிறாரா? ஒரு பிள்ளையை தகப்பன் சுமப்பது போல உங்களை என்ன செய்கிறாரா? சுமந்து கொண்டு, தோளியில் சுமந்து கொண்டு உங்களை காக்கிற தேவன் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 63:13-14. ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராத படிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பார பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். உம்முடைய ஜனத்தை ஆண்டவர் பாருங்க, ஜனங்களை ரொம்ப பக்குவமா, ரொம்ப ஞானமா, மிருக ஜீவன்களை அப்படியே பாதுகாப்பாக நடத்தி கொண்டு போகிறது போல ஆண்டவருடைய பிள்ளைகள் கத்து என்ன செய்தாருங்க? மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உங்களுடைய ஜனத்தை நடத்தினி. கீர்த்தி உண்டாகும்படியா, பெயர் புகழ்ச்சி உண்டாகும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நடத்தினாருங்க? அற்புதங்கள் அடையாளங்களோடு பத்திரமா நடத்தினாரு. இந்த 6வது மாதம் உங்களை கத்தர் எப்படி நடத்த போறாருங்க? பத்திரமாய் நடத்துவார். எப்படி நடத்துவாரா? பத்திரமா பாதுகாப்பா நடத்துவாராம். கர்த்தர் நடத்துகிறார். ஒரு நாள் அது குறித்து கலங்காதீங்க. மகிமையாய் வெற்றி சிறந்தது போல மகிமையாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். 3வது நம்ம பார்க்க போகிறோம். அது ஏசாயா 40:11 வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 11வது வசனம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். பாருங்க, மெய்ப்பனை போல ஆண்டு உங்களை நடத்துவார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவன் நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக. அதே ஆண்டவர் நமக்கு என்ன இருக்கிற? நல்ல மெய்ப்பனா ஆண்டவர் இருக்கிறாராம். கரவல் ஆடுகளை அவர் மெதுவாய் நடத்துவது போல கர்த்தர் உங்களை என்ன செய்வாராம்? நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தை வாசிங்க. அவர் மடியிலே என்ன செய்யப்படும்? போடப்படும். ஆண்டவருடைய மடியில் வைத்து உங்களை என்ன செய்கிறார்? நடத்துவார். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போம். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேயீருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். அவர் சொல்றாரு பாருங்க, யாக்கோப்புக்கு தேவன் சில ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த ஆடுகளை எப்படி நான் நடத்துறேன்னு சொல்றாரு. மெதுவாய் நடத்துகிறேன். பிள்ளைகளை எப்படி நடத்துகிறதோ அது போல எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த மந்தம் முக்கியம், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆடுகள் முக்கியம். இது எப்படி நடத்துகிறேன்றார்? மெதுவாய் நடத்துகிறார். ஏன்னா மெய்ப்பனுக்கு தான் தெரியும் இந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடு, இது எந்த ஆடு பலவீனமாக இருக்கிறது, எது குட்டி ஆடாக இருக்குது. இந்த ஆடை நம்ம வேகமாக நடத்த முடியாது, வேகமாக கொண்டு போக முடியாது. ஒருவேளை கர்த்தர் சொல்கிறாருங்க, அநேக போட்டி நிறைந்த உலகம் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறது. இந்த ஓட்டத்தோட உங்கள் பிள்ளைகள் ஓடணும், உங்கள் கணவன் ஓடணும், உங்கள் வாழ்க்கை ஓடணும், உங்கள் ஊழியம் ஓடணும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, மெதுவாய் கர்த்தர் நடத்துவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அன்று சொல்கிறார், மெதுவாய் நடத்துவாராம். நீங்கள் மெதுவாய் நடந்து சுகமாய் நீங்கள் கடந்து போவீங்க. நடத்துவாருங்க, நேர்த்தியாக நடத்துவார். உங்கள் சூழ்நிலைகளை புரிந்து நடத்துவார். சில நேரங்களில் உலகம் நம்மளை விரட்டும், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் மாத்திரம்தான் தெரியும் நம்மளுடைய பலவீனங்கள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய தேவைகள் கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். இன்னைக்கு அந்த ஆண்டவர் சொல்றாருங்க, நான் உங்களை என்ன செய்ய போறேன்? மெதுவாய் நடத்துவேன். நிச்சயம் அந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நித்தமும் நடத்துவார், ஒரு குறையில்லாமல் நடத்துவார். தேவைகள் மத்தியில் கர்த்தர் கிருபையாக அவங்களை நடத்த போகிறாராம். 2வது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிற, பத்திரமா நடத்துவார், ஒரு பாதுகாப்பாக நடத்துவாரா. 3வது வேதம் சொல்லுகிறது, மெதுவாய் நடத்துவார். எல்லாம் ஒரு விஷயம் கண்கள் முடி ஆண்டோட்டை கேட்க போகிற, ஆண்டவர் இந்த 6வது மாதம் நீங்கள் எங்களை நடத்துங்கப்பா, இதுவரை எங்களுக்கு நடத்தினீரே, இனி எங்களை நடத்துங்கன்னு சொல்லி எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியின் தீரட்சியை கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். உன்னை நித்தமும் நடத்துங்கப்பா. ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் வேலை காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய கல்வி ஆண்டுல எங்க பிள்ளைகள் ஒரு போட்டி நிறைந்த உலகத்துக்குள்ள போக போறாங்கப்பா. கர்த்தர் நித்தமா நடத்துங்க. தேவைகள் மத்தியில
நிறைவா நடத்துங்க, குறையில்லாமல் நடத்துங்க, அதிசயமா நடத்துங்க, ஆச்சரியமாய் நடத்துங்க. இந்த வார்த்தையை கேட்கிற என் ஜனங்களை நீங்க நடத்த போறீங்கப்பா. என் அன்பு தகப்பனே, என் அன்பு தான், நீங்க கலங்காதீங்க. உங்களை அதிசயமாய் நடத்துகிறவங்க கூட இருக்கிறார், ஆச்சரியமாய் நடத்துகிறவங்க கூட இருக்கிறார். பத்திரமாய் நடத்துவாரா, பத்திரமா பாதுகாப்பா மிகுந்த கிருபையோடு கர்த்தர் நடத்த போகிறார். அந்த நேர்த்தியா நடத்துவாருங்க. கரவல் ஆடுகள் நடத்துவது போல ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆண்டவர் உங்களை நடத்துவார். நடத்துகிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். மெதுவாய் நடத்துவார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவார். நீரூற்றண்டையில நடத்துவார். பலனடையும்படியா, விடுவிக்கப்படும்படியா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களை ஒருவர், தேவன் ஒருவரே உங்களை நடத்தினார். நீங்க சொல்லணும், கர்த்தர் உங்க குடும்பத்தை நடத்தினாரு, உங்க பிள்ளைகளை நடத்தினாரு, உங்க வேலை காரியங்களை கர்த்தர் நடத்தினார், ஊழியத்தை கர்த்தர் நடத்தினார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் நடத்துகிறவர் உங்க கூட இருப்பார். கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்துவார். இம்மட்டும் நடத்தினார், இனியும் நடத்த போகிறார். நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ள தேவனுடைய நடத்திப்பு இருக்கட்டும், தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய நடத்துதல் இருக்கட்டும். ஐயா, ஒரு நாள் ஜனங்களை மறக்கிறவர் அல்ல. எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா குறைவுகளிலும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தினார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. புதிய மாதம் ஜனங்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். குடும்பத்துக்கான, தொழிலுக்கான, வீட்டுக்கான, ஆண்டவரை கடன் அடைப்பதற்கான, வாடகை கொடுப்பதற்கான எல்லா பொருளாதாரத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஜனங்கள் கர்த்தருக்காக எழும்பட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்ட ஆசீர்வாதம் உள்ள ஜனங்களை மாறட்டும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.